வெளிநாடுகளுடைய இது இருக்குல்ல, அது பொருளாதார நடவடிக்கைகள் அவங்களோட நம்ம நிறைய ரொம்ப நெருக்கமாக பிணைஞ்சிருக்கோம். பட் ஆனால் இங்கே இருக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் முதலீடுகள் வர மாதிரி தெரியுது. பட் இங்கே பெருசாக எந்த அளவுக்கு இண்டஸ்ட்ரீஸுமே நம்ம பார்க்கல. 11 இது வந்து அவெல்லாம் 6% வளரும், 11% வரோம்னா எங்கேருந்து வரும் வளர்ச்சி? கடலில் இறக்கி போய் பிடிச்சிட்டு வரதுக்கு மீன் அது. தமிழ்நாட்டுடைய க்ரோத் அப்படின்னு பார்க்கும்போது தமிழ்நாட்டுக்கு பெருமளவில் டாஸ்மாக்லேருந்து தான் வருமானம் வருது. திராவிட இயக்கம் இருக்குல்ல, அதை பிடிக்காதவங்க வந்து தொடர்ந்து இருந்துகிட்டே தான் இருப்பாங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதனால் ரொம்ப பாதிக்கப்படுங்க. நம்மளுக்கு வந்து ஓன் டேக்ஸ் ரெவன்யூ நம்மள்ட்ட இருக்கிற மாதிரி அதிகமாக இருக்கிற மாதிரி ஒன்றும் கிடையாது. ஏன்னா நம்ம எக்கானமி ரொம்ப வைப்ரண்ட்டாக இருக்கும்போது கலெக்ஷன் அவ்வளோ கலெக்ஷன் வரும். டேக்ஸ் கலெக்ஷன் பல ஆயிரம் கோடிகள் வருது அப்படின்னு சொல்லி பல ஆயிரம் கோடி தான் வரும். ஏன்னா லட்சம் கோடி அரசாங்கத்துக்குடைய வருமானம். அதை எப்படி சார் பிரேக் ஈவன் பண்ணுறாங்க? பீகாரில் நடந்த அந்த எலெக்ஷனில் ஜெயிச்சாங்க என்டிஏ கூட்டணி அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் அதுக்கு பின்னாடி வந்து அவங்க கொண்டு வந்த திட்டங்கள், அங்கே ஒரு பேசிக் கம்யூனிட்டிஸ் கூட இல்லாமல் இருந்துச்சு. அதையே அவங்க பெரிய விஷயமா நினைக்கிறாங்களே. அப்போ நம்ம அவங்களுக்கு இருக்கிற பஞ்சத்துக்கு அவங்க அதை நல்லா தான் நினைக்கிறாங்க. ஓகே, அதனால அவங்களுக்கு அது பெரிய தேவலோகமாக தெரியுது. டெல்லியோட க்ரோத் இந்தியா ஃபுல்லாக இருக்க பணத்தை எடுத்து கொண்டு வச்சுருக்க க்ரோத் அது. புரியுதா? நம்ம க்ரோத் என்னன்னாக்க நம்ம அவங்களுக்கு கொடுத்துட்டு இருக்க க்ரோத். தமிழ்நாட்டை கடனில் கொண்டு வந்து நிறுத்திட்டாங்க, பார்த்தீங்களா இவ்வளோ கடன் வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது மக்கள் மனசில் அது ரெஜிஸ்டர் ஆகும்ல. உங்களுக்கு எப்படி, உங்களுக்கு என்ன அதை பற்றி? உங்கள்கிட்ட யாரும் உங்கள் சட்டையை பிடிச்சி கேட்குறாங்களா? யார் சட்டை பிடிச்சி யார் கேட்குறா? ஸோ இந்த மாதிரி எலெக்ஷன் நெருக்கத்தில் நிறைய ஸ்கீம்ஸை கொண்டு வந்து மக்கள்கிட்ட திணிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறது ஃபர்ஸ்ட் பாசிபிள்? அது காமிச்சிருக்காங்களே. இந்த டிபேட் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் தமிழ்நாடு திட்டக்குழு செயல் துணைத் தலைவர் திரு ஜெயரஞ்சன் அவர்கள். வாங்க பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். 2026 தேர்தல் நெருங்கிட்டு இருக்கும். ஆனால் இந்த கடந்த 4.5 ஆண்டு காலத்தில் தமிழ்நாடு எந்த அளவுக்கு வளர்ச்சி அடைஞ்சிருக்கு அப்படிங்கிறது எல்லாருக்குமே ஒரு கேள்வியாகவே இருக்கும். ஏன்னா சமீபத்தில் முதலமைச்சர் அவர்கள் பேசும்போது கூட 11% மேலே தமிழ்நாடுடைய ஜிஎஸ்டிபி வந்து வளர்ந்துருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. கிட்டத்தட்ட லாஸ்ட் ஒரு 10 இயர்ஸில் இல்லாத அளவுக்கு டபுள் டிஜிட்டில் வந்திருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. தமிழ்நாடுடைய ஜிஎஸ்டிபி ரேட் என்னவா இருக்குது சார் இப்போ? அது அந்த வந்து முதலமைச்சர் சொல்கிறது நான் சொல்கிறதெல்லாம் இல்லை. இது வந்து ஒன்றிய அரசினுடைய புள்ளிவரத்துறை இருக்குல்ல, அவங்க வந்து என்ன செய்வாங்க அப்படின்னாக்கா, நாட்டளவில் வந்து என்ன இருக்குது, உற்பத்தி எப்படி இருக்குது, மதிப்பு எவ்வளோ இருக்குது, ஜிஎஸ்டிபி அப்படிங்கிறத கணக்கு பண்ணுறதுக்காக ஒவ்வொரு மாநிலங்கள் வாரியாக அதை எடுத்து எல்லாத்தையும் சேர்த்து அந்த நாட்டினுடைய வளர்ச்சி எவ்வளோ தூரத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு மாநிலத்துலேயும் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத சொல்லி அவங்க தான் வெளியிடுவாங்க அந்த புள்ளிவரங்களை. அந்த வெளியிட்டதில் தான் நமக்கு என்ன தெரிஞ்சுது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, இந்த மாதிரி 11 விழுக்காட்டுக்கு மேலே நம்ம வந்து சென்றாண்டு வளர்ந்துருக்கோம் அப்படிங்கிறது அவர்கள் வெளியிட்ட புள்ளிவரங்களை தான் நமக்கு தெரிஞ்சுது. அது இந்திய அளவில் எடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்கா 6.5 விழுக்காடு 7 விழுக்காடுங்கிற அளவு 1.5 அதுக்கு முதல் வருஷத்தோட கம்பேர் பண்ணும்போது அதுமாரி இருக்குது. கிட்டத்தட்ட இப்போ நாடு வளர்கிற வேகத்தை விட கிட்டத்தட்ட 2 பங்கு வேகத்தில் நம்ம தமிழ்நாடு வளர்ந்துக்கிட்டு இருக்கு. தமிழ்நாடு மற்ற மாநிலங்களோடு ஒப்பிட்ட அளவில் பார்த்திங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா தமிழ்நாடு தான் இதில் ரொம்ப டைவர்சிஃபைடு. ஓகே, எப்படி டைவர்சிஃபைடு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம வந்து ஒப்பிடுற அளவில் யார் இருப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளோட மகாராஷ்டிரா, குஜராத், கர்நாடகா இந்த மாநிலங்களோட தான் நம்ம ஒப்பிட்ட அளவில் இருப்போம். எந்த அளவுனாக்கா இந்த பொருளாதார அளவில் பொறுத்த வரைக்கும் அவங்களோட ஒப்பிட்டு பார்க்கும்போது அவங்களுக்குலாம் வந்து நமக்கு இருக்கிற அட்வான்டேஜஸ் கிடையாது. நம்ம வந்து என்னென்னா பல துறைகளில் வந்து நம்ம முன்னாடியில் இருப்போம். ஓகே, இப்போ வந்து கார் உற்பத்தி, வாகன உற்பத்தின்னு சொல்லுவோம். கார்னு இல்லை, வாகன உற்பத்தி, அதில் வந்து இந்தியாவிலே நம்பர் 1 மாநிலமாக இருப்போம். அதுபோல் வந்து டெக்ஸ்டைல்ஸு, அது மாதிரி லெதரில், அது மாதிரி ஒவ்வொரு துறையில் முன்னாடி இருந்துகிட்டே இருக்கும். அந்த மாதிரி வந்து இந்த மாதிரி ஒரு 5 துறை 6 துறையில் முன்னாடி இருக்கிறது அப்படிங்கிறது வந்து பல மாநிலங்களில் அது மாதிரி இருக்காது. 1 இல்லாட்டி 2 தான் இருப்பாங்க, வேறு எங்கேயும் இருக்க மாட்டாங்க. ஏதோ ஒரு துறையில் மட்டும்தான். ஆமாம், 1 இருப்பாங்க இல்லாட்டி 2 இருப்பாங்க. இப்போ குஜராத் எடுத்துட்டிங்க அப்படின்னாக்கா பெருமளவில் வந்து அவங்க பெட்ரோகெமிக்கல்ஸ், ஃபார்மாசூட்டிக்கல்ஸ் அதில் தான் இருப்பாங்க. மகாராஷ்டிரா எடுத்துட்டிங்கனாக்கா அது மாதிரி அவங்களுக்கு ஏதோ ஒரு துறை 2 துறை இருக்கும். இவங்க மட்டும்தான் என்னென்னு கேட்டிங்கன்னா நிறைய டைவர்சிஃபைடான ஆக்டிவிட்டீஸ். 1. 2வது வந்து ரொம்ப ஸ்ப்ரெட் அவுட், பல ஊர்களில் இருக்கிற தொழில்மயமானது. 2வது வந்து விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து மற்ற எல்லா மாநிலங்களோட வெளிநாட்டில் வந்து வெளிநாடுகளுடைய இது இருக்குல்ல, பொருளாதார நடவடிக்கைகள் அவங்களோட நம்ம நிறைய ரொம்ப நெருக்கமாக பிணைஞ்சிருக்கோம். ஓகே, ஏன்னா நம்மள்ட்ட இருக்க தொழில்கள் அது மாதிரிப்பட்ட தொழில்கள். அது இல்லாமல் என்ன நடந்ததுன்னு கேட்டிங்கன்னா, புதிதாக என்னென்னா அந்த 4-5 வருஷத்தில் ரொம்ப வேகமான வளர்ச்சியை கண்டது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா, சிறிய அளவில் ஆரம்பிக்கப்பட்ட 2-3 துறைகள் வந்து பெரிய அளவில் வளர்ந்துருக்கு 4-5 வருஷத்தில். ஓகே. அண்ட் விமனோட பங்கு இதில் என்னவா இருக்குன்னு நினைக்கிறீங்க சார்? விமனோட பங்கு நிறைய அதிகமாகிட்டு இருக்கு, இன்னும் பெருசாக ஆகிட்டு இருக்கு. இந்த 2 புது தொழில்கள் சொன்னல, முழுக்க கிட்டத்தட்ட 80-90 விழுக்காடு பெண்களை தான் வேலைக்கு கேட்பாங்க. ரெண்டுலேயுமே, அந்த நாலதர்லேயும் சரி, அதே மாதிரி எலக்ட்ரானிக்ஸும் சரி. அவர்கள் தங்குவதற்கு உண்டான தோதான விஷயமா தான் இந்த தோழிகள் ஹாஸ்டல்லாம் ஏற்பாடு. அது வந்து எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயும் வந்துகிட்டு இருக்கு. இப்போ
அதாவது வந்து பெண்கள் வந்து பயப்படாமல் வீட்டிலேருந்து கிளம்பி வந்து ஒரு இடத்துல வேலை செய்கிறது, தங்குறது சேஃபாக தங்கலாம். போய் வந்து பெய்டு கெஸ்ட் ஹவுஸ்னு சொல்லி அங்கே இங்கேயும் போய் பேயிங் கெஸ்ட்னா பிஜின்னு அலைஞ்சிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஏற்பாடுலாம் இதெல்லாம் பண்ணி இப்போ அரசே வந்து அது தனியாக ஒரு நிறுவனத்தை ஏற்பாடு பண்ணி அது வந்து அந்த மாடல் வந்து இருக்கிறதுலே உலகத்திலே மிக சிறந்த மாடல்னு சொல்லி வேர்ல்டு பேங்க்கும் சரி ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்க் 2 பேருமே என்ன சொல்கிறாங்கன்னா பல ஊர்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. ஓகே. என்னென்னு கேட்டிங்கன்னா இங்கே போய் தமிழ்நாட்டில் போய் பாருங்கள் அந்த மாதிரி ஹாஸ்டல் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா எங்கே அந்த மாதிரி நிறைய டிமாண்ட் இருக்கோ அங்கேயே வந்து லொக்கேட் பண்ணுறது ரொம்ப முக்கியமான இடங்கள்ல. இந்த போரூரில் போகிறீங்கன்னா அந்த ஜங்ஷனில் கூட பார்க்கலாம், ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு அந்த இடம்லாம். ரொம்ப மாடர்னாக ரொம்ப சொஃபிஸ்டிகேட்டடாக நல்லா க்ளீனாக வந்து ஒரு என்வாயர்மெண்ட்டு. அதுலேயே வந்து என்ன செய்யலாம்னாக்கா ஃபேக்ட்ரியில் தான் போய் ஒர்க் பண்ணலாம், ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவங்க, ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணுறவங்க யார் வேணாலும் பண்ணலாம். அதுக்குண்டான ஸ்பேஸ்லாம் க்ரியேட் பண்ணி எல்லாம் அங்கே பண்ணி வச்சுருக்கு. சில இடத்துல நாங்களே சமைச்சிக்கிறோம்னாக்கா அதுக்குண்டான கிச்சனெட் மாதிரி ஒரு வசதி பண்ணி கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி அதாவது பெண்கள் வந்து வேலைக்கு வருவதற்கு ஏதுவான சூழல் அப்படிங்கிறதுல அதை உருவாக்குறது அப்படிங்கிறது வந்து நான் பண்ணிகிட்டு இருக்கோம். ஓகே. அப்போ அப்படியான சூழல்கள் உருவாக்கும் போது அதிகமான பெண்கள் இன்னும் வருவாங்க, அது அதிகமான உற்பத்திக்கு வித்திடும், அதிகமான. ஆமாம், அது வந்து எப்படின்னா பல தளங்களில் வேலை செய்யணும். இப்போ வந்து ஒன்று வந்தவங்களை வந்து வேலைக்கு வைக்கிறதுக்கு உண்டான வேலைவாய்ப்புகளை உருவாக்கணும். என்ன இன்னொன்று வந்து என்ன கேட்டிங்கன்னா அது மாதிரி வர்றதுக்கு அவங்களுக்கு வந்து சேஃபான அமைப்பு இருக்கணும், வந்து தங்குற மாதிரி இருக்க வேண்டிய சூழ்நிலை சேஃபாக இருக்கணும். இது இப்போதைக்கு செய்ய வேண்டியது. லாங் டேர்மில் செய்ய வேண்டியது என்னென்னா நிறைய பிள்ளைங்க படிக்கணும், காலேஜுக்கு போகணும் அப்படின்னு சொன்னால் இப்போ வந்து புதுமை பெண் திட்டம் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி இந்த காலேஜுக்கு வரவங்களுக்கு ஃபஸ்ட் டைம் வர்றவங்களுக்கு நம்ம அசிஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லும்போது கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல்லேருந்து படிச்சுட்டு வரவங்களுக்கு நம்ம அசிஸ்ட் பண்ணுறோம், 1000 ரூபாய் மாதம் கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னோம்னாக்கா கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்ஸோட என்ரோல்மெண்ட் வந்து 30% அதிகமாக இருக்குது. ஓகே. இந்த 4 வருஷத்தில் 30% ஹியூஜ் நம்பர்ல சார். ஆமாம், 30% அதிகமாக இருக்குது. இப்போ இது என்ன செய்யும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அடுத்த 4 வருஷம் கழிச்சு இவங்கெல்லாம் வந்து எம்ப்ளாய்மெண்ட் மார்க்கெட்டுக்கு வருவாங்க. ஓகே. அப்போ வந்து இந்த இவன் வந்து வேலையை எலக்ட்ரானிக்ஸில் வந்து வேலைக்கு எடுக்கிறான்னு வச்சுங்களேன். இப்போ டாட்டாஸ் ஆரம்பிக்கிறாங்க, ஃபாக்ஸ்ட்ரான் ஆரம்பிக்கிறாங்க, அவங்களாம் ஆரம்பிக்கிறாங்கனாக்கா எங்களுக்கு வந்து டிகிரி படித்த கேர்ள்ஸ் வேணும் அப்படின்னு சொன்னாக்கா இந்த இருக்குப்பா இவ்வளோ பேர் இருக்காங்க அழைச்சிட்டு போங்கன்னு சொல்லலாம். அந்த மாதிரி அந்த வேலையை அதுக்கு செய்யணும். முதலீடுகள் ஈர்த்துட்டு வராங்க முதலமைச்சர் அவர்கள் ஒவ்வொரு நாட்டுக்கும் போயிட்டு. நம்ம கடந்த முறை பார்த்தோம், ஸ்பெயின் போயிருந்தாங்க, துபாய் போயிருந்தாங்க. பட் ஆனால் இங்கே இருக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் முதலீடுகள் வர மாதிரி தெரியுது, பட் இங்கே பெருசாக எந்த அளவுக்கு இண்டஸ்ட்ரீஸுமே நம்ம பார்க்கல அப்படிங்கிறது பெருமளவு ஒரு. நான் சொன்னதெல்லாம் புதுசாக வந்தது தான் இல்லையா? நான் சொன்னது இருக்கேன். இப்போ இதெல்லாம் வரலன்னு எப்படி 12% growth எங்கேருந்து வரும்? 11 இது வந்து அவெல்லாம் 6% வளரும், 11% வரோம்னா எங்கேருந்து வரும் வளர்ச்சி? நான் கடலில் இறக்கி போய் பிடிச்சிட்டு வரதுக்கு மீனாது ஒன்று. ரெண்டாவது வந்து கன்வர்ஷன் வந்து இப்போ நம்ம போடுற எம்ஓயூவில் இருக்க கன்வர்ஷன்லாம் எப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா கன்வர்ஷன் ரேட் வந்து 70%. ஓகே. வேறு யார்ட்டையுமே கிடையாது அந்த கன்வர்ஷன் ரேட். அவங்களாம் என்ன செய்கிறாங்கன்னா வரவங்களாம் கையெழுத்து போட்டு போயிட்டே இருப்பாங்க. இவ்வளோ எம்ஓயூ சைன் பண்ணியாச்சு. நம்ம அது மாதிரி பண்ணுறதில்ல. டெஃபினட்டாக இன்வெஸ்ட்மெண்ட் வர்றதெல்லாம் பார்த்து தான் பண்ணுறோம். ஓகே. அண்ட் தமிழ்நாட்டுடைய க்ரோத் அப்படின்னு பார்க்கும்போது தமிழ்நாட்டுக்கு பெருமளவில் டாஸ்மாக்லேருந்து தான் வருமானம் வருது அப்படிங்கிறது உங்களுக்கு டேட்டா படிக்க சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இல்லை சார். சார் உங்களுக்கு டேட்டா பார்க்க தெரியுங்களா? பேசிக்காக தெரியும் சார். பேசிக்காக தெரியுங்களா? நீங்கள் வந்து என்ன பண்ணுங்க, தமிழ்நாடு ரெவென்யூன்னு போடுங்க, என்னென்ன சோர்சஸ் வருதுன்ட்டு. அது டாஸ்மாக்லேருந்து எவ்வளோ வருதுன்னு பார்த்துட்டு. இல்லை, அது நான் பார்த்துட்டேன், பட் எவ்வளோ பேர் அதை ரிசர்ச் பண்ணி அவங்க தெரியாமல் பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கு என்ன பதில் சொல்ல முடியும்? இல்லை, பொலிட்டிக்கலி அவேராக இருக்கவங்களே வந்து கவர்மெண்ட்டுக்கு இதுலேருந்து தான் வருது, இதுலேருந்து. பொலிட்டிக்கலாக அவேராக இருக்கிறதுல 2 பொசிஷன் இருக்குது. ஒன்று வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா இவ்வளோ பெரிய சேஞ்சஸை கொண்டு வரக்கூடிய இந்த மொத்தமாக இவங்க இந்த இயக்கங்கள் இருக்குல்ல, இந்த திராவிட இயக்கம் இருக்குல்ல, அதை பிடிக்காதவங்க வந்து தொடர்ந்து இருந்துக்கிட்டே தான் இருப்பாங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதனால் ரொம்ப பாதிக்கப்படுறவங்க தொடர்ந்து. ஏன்னா நம்ம இருந்த ஸ்ட்ரக்சரே மாற்றுறோம். யாரெல்லாம் எதெல்லாம் என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்களோ அது எல்லோருக்குமானதை ஆக்கும்பொழுது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ இந்த ரூமில் இவ்வளோ பெரிய ரூமில் நான் மட்டும் உட்காந்துருக்கேன், நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நீ மட்டும் உட்காராத, உனக்கு மட்டும் இல்லை, நாங்கள் 4 பேர் இருக்கோம், எங்களுக்கு கொஞ்சம் இடம் கொடுத்து இந்த கேபினை நாளாக்கணும்னா எனக்கு எவ்வளோ கடுப்பு வரும். அப்போ நான் என்ன செய்வேன், இதை வந்து வேறு மாதிரி சொல்லி பார்த்துக்கிட்டே இருப்பேன். என்னன்ட்டு உங்களை பற்றி ஒரு குற்றம் கண்டுபிடிப்பேன், அவரை பற்றி ஒரு குற்றம் கண்டுபிடிப்பேன், எங்களை பற்றி ஒரு குற்றம் கண்டுபிடிப்பேன். அந்த மாதிரி தான் அது. ஒரு 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 ஏற்கனவே நீ வந்து எதெல்லாம் வச்சுக்கூடாது, நீ யாரெல்லாம் படிக்கக்கூடாது, நீ யாரெல்லாம் என்ன வேலை செய்யணும் அப்படின்னு இருந்தது எல்லாத்தையும் என்ன செய்கிறோம்னு கேட்டிங்கன்னாக்கா யாரெல்லாம் என்னதெல்லாம் செய்யணும்னு விதிக்கப்பட்டிருந்ததோ எல்லாத்தையும் புரட்டி போட்டு நீ எல்லோரும் படி, எல்லோரும் இந்த வாய்ப்புக்கு வா, எல்லா இடத்துக்கும் இந்த இடத்துக்கு வா அப்படின்னு சொல்லி அதை மாற்றும்போது அப்போ என்ன ஆகும்னு கேட்டிங்கனாக்கா இந்த மாதிரி வந்து கமெண்ட்ஸ்லாம் வரும். அதை வந்து நேரடியாக சொல்கிறதுக்கு பயந்துட்டு என்ன செய்வாங்க கேட்டிங்கன்னா இந்த மாதிரி ஏதாவது ஒன்று சொல்லிகிட்டே இருப்பாங்க. ஓகே. அப்போ எந்த துறையில் நம்ம தி பெஸ்ட்டாக இருக்கும், ஃபஸ்ட்டில் இருக்கும்? எல்லா துறையிலையும் தான் இருக்கும். எல்லா துறையிலையும் ஈவன் ஆகும் சார். இப்போ நீங்கள் வந்து டெக்ஸ்டைல் சொன்னீங்க, லெதர் சொன்னீங்க, அண்ட் நிறைய சொன்னீங்க, இண்டஸ்ட்ரியல்ஸ் நிறைய வந்துருச்சுன்னு சொன்னீங்க, இன்ஜினியர்ஸ் நிறைய தேவைப்படுறாங்கன்னு சொன்னீங்க. இதில் எல்லாத்துலேயுமே காமனாக இருக்குமா நம்ம, இல்லை எது வந்து அதிகமான க்ரோத் கொடுத்துருக்கு நமக்கு? ஒவ்வொரு சமயத்தில் மாறிக்கிட்டே இருக்கும் அது. ஓகே. இப்போ எலக்ட்ரானிக்ஸ் ரொம்ப வேகமாக வளர்ந்துட்டு இருக்கோம், அது மாதிரி நாளில் தான் ரொம்ப வேகமாக வளர்ந்துட்டு இருக்கோம்.
சப்போஸ் வந்து ட்ரம்ப் வந்து நாளைக்கு வந்து இந்தியாவிலேருந்து வரக்கூடிய கமாடிட்டி அவங்க ஆப்பிள் ஃபோன் வந்து எக்ஸம்ஷன் வாங்கிட்டாங்க இதில் அந்த 50% டேரிஃப்லேருந்து. ஓகே ஓகே. டேரிஃப் இல்லைன்னு வச்சுங்க இவ்வளோ க்ரோத் வந்திருக்காது. அதனால் இதெல்லாம் இன்றைக்கி என்ன நாளைக்கு என்னங்கிறதுலாம் இல்லை, மாறிக்கிட்டே இருக்கிறதுல அதில் ஓடிக்கிட்டே இருக்கணும். ஓகே ஓகே. அண்ட் இன்னொரு விஷயம், தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம க்ரோத் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கோம். ஆனால் இப்போ நான் சொன்ன மாதிரி தான் டாஸ்மாகில் இவ்வளோ விஷயம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு குற்றச்சாட்டுகள் வந்துட்டே இருக்குல்ல. இது குற்றச்சாட்டுலாம் எந்த அடிப்படையும் கிடையாது. ஏன்னு கேட்டிங்கன்னா யாரும் என்ன செய்யறதில்லை அப்படின்னு கேட்டிங்கனாக்கா அது சயின்டிஃபிக்காக அப்ரோச் பண்ணுறதில்ல. நிறையா வருமானம் வருது அப்படின்னு சொன்னாக்கா நிறையா வருமானம் யூபியில் தான் நிறையா வருமானம் வருது. ஃபஸ்ட்டு லிஸ்ட் பண்ணிங்கன்னு வச்சுங்களேன், எங்கே வந்து நிறைய ஆட்கள் இருக்கான்னு நிறைய இது இருக்கும் அங்கேருந்து தான் ஆரம்பிக்கும். என்ன அதோட பார்த்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா நம்மளுது வந்து ஓன் டேக்ஸ் ரெவன்யூ நம்மள்ட்ட இருக்கிற மாதிரி அதிகமாக இருக்கிற மாதிரி எவன்ட்டையும் கிடையாது. ஏன்னா நம்ம எக்கானமி ரொம்ப வைப்ரண்ட்டாக இருக்கும்போது கலெக்ஷன் அவ்வளோ கலெக்ஷன் வரும், டேக்ஸ் கலெக்ஷன். அதெல்லாம் ஒன்றுமே இல்லாமல் இருக்கிற இடத்துல தான் நீங்கள் சொல்கிற குற்றச்சாட்டுலாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இவங்க ஏன்னா பொதுவாக இது சொல்லிகிட்டே இருக்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா இதுலேருந்து மட்டும்தான் வருது, அதுலேருந்து மட்டும்தான் வருதுன்ட்டு. அதுக்குலாம் எந்த எவிடன்ஸ் இருந்தால் காட்டுக்கு நம்ம அதுக்கு பார்த்துக்கலாம். பல ஆயிரம் கோடிகள் வருது அப்படின்னு சொல்லி பல ஆயிரம் கோடி தான் வரும். ஏன்னா லட்சம் கோடி அரசாங்கத்துக்குடைய வருமானம். இல்லை அதை எப்படி சார் பிரேக் ஈவன் பண்ணுறாங்க? அதான் டேட்டா எடுத்து பாருங்கிற உங்களுக்கு பார்க்க தெரியும்னு சொன்னீங்கல்ல. பட்ஜெட் வரும்போது ரெண்டு பக்கம் இருக்கும். ஒரு பக்கம் என்னென்னு கேட்டிங்கன்னா எதெல்லாம் வரவு எதெல்லாம் செலவுன்னு. வரவு வர்றதுக்கு என்னென்ன இருக்குது, மாநில அரசு தன்னுடைய சொந்த வரி வருவாய் எவ்வளோ வருகிறது, ஒன்றியத்துக்கிட்டேருந்து நமக்கு பிரித்து கொடுக்குற பணம் இருக்குல்ல அது எவ்வளவு, மூணாவது மாநில அரசு நடத்தக்கூடிய தொழில்கள் இருக்குல்ல அதுலேருந்து வரக்கூடிய வருவாய் எவ்வளவு, நான் டேக்ஸ் ரெவன்யூ, இப்படின்னு வரிசையாக இருக்குது 4-5 ஐட்டம். அதை எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரேக்கப் இருக்கும். அதை பார்த்தாலே தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் நம்முடைய மொத்த வரி வருவாய் வந்து 3 லட்சம் கோடி அப்படின்னு சொன்னோம்னா இது 25,000 கோடி இருக்கும். 1000 கோடியாக வருதுன்னா ஆமாம் 1000 கோடியாக தான் வரும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா மொத்த வருமானம் வந்து லட்சம் கோடி. அதில் மொத்தமாக பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னாக்கா 10% கீழே இருக்கும் வர வருமானத்தில். ஆனால் அதை வச்சு தான் அரசாங்கமே நடக்குது அப்படின்னு சொல்கிறது வந்து அபத்தமான குற்றச்சாட்டு, ஆதாரம் இல்லாத குற்றச்சாட்டு. அது சும்மா பேசுறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குங்கிறதுக்காக. நம்ம ஊரில் எப்படி தெரியுமா, ரொம்ப அயோக்கியனாக இருப்பாங்க, ரொம்ப யோக்கியனாக இருக்கிறதுக்கு ஆசைப்படுவான், பேசுவான். அந்த மாதிரி இந்த யோக்கியம் பேசுகிறவங்களாம் இருக்கான்ல, அதனால் என்ன யோக்கியம் பேசுகிறான்னு நீங்கள் பாருங்கள். ஓகே. மத்திய அரசுக்கிட்டேருந்து நமக்கு வர வேண்டிய நிதியில் வந்து ப்ராப்பராக வரமாட்டேங்குது அப்படின்னு பார்த்தோம், எஜுகேஷன் முதற்கொண்டு பல துறைகளில். அப்படி இருந்துமே க்ரோத் அப்படிங்கிறது எப்படி சாத்தியமாச்சு? அது வேற இது வேற. ஓகே. அதுக்கு என்ன இருக்குது? ஓகே, ரெண்டுத்துக்கும் தொடர்பு இல்லையோ? கவர்மெண்ட் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதுனால தான் க்ரோத் இருக்குன்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்களா? ஓகே. கவர்மெண்ட் இன்வெஸ்ட் பண்ணி க்ரோத் வரதெல்லாம் நடக்கிற காரியமா? பாலிசிஸ் தான். ரைட்டா? கவர்மெண்ட் இன்வெஸ்ட் பண்ணுறது கொஞ்சம் தானே. அதெல்லாம் பழைய காலம். நீங்கள் சொல்கிறதெல்லாம் எப்போ அப்படின்னு கேட்டிங்கனாக்கா 70s 60s தான் வந்து யாரும் தனியார்கிட்ட பணம் இல்லாத போது கவர்மெண்ட் இன்வெஸ்ட் பண்ணால் தான் இந்த தொழில் வளர்ச்சி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் அது ஒரு காலம். ஓகே. அதெல்லாம் 90களுக்கு அப்புறமாவே மாறிடுச்சு. அதெல்லாம் இப்போல்லாம் சும்மா அரசாங்கம் வந்து இப்படி பார்த்துட்டு இருக்க வேண்டியது தான். இங்கே நடக்கக்கூடிய இண்டஸ்ட்ரியல்ஸ், அதுக்கப்புறமா இங்கே சேவைத்துறை, இந்த மாதிரியான ப்ராசஸ், அந்த க்ரோத் தான் அதிகமாகுதா? ப்ரைவேட். ஓகே. அவங்க தான் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க இந்தியா முழுக்கவே. கவர்மெண்ட்டோட இன்வெஸ்ட்மெண்ட்ங்கிறது ரொம்ப கம்மி. ஓகே ஓகே. ப்ரைவேட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் தான் இங்கே க்ரோத்துக்கு ரீசன். அவங்க தான் இது பண்ணுறது. ஏன்னா அவங்க தானே லீட் பண்ணி கொண்டு போகிறாங்க. நம்ம என்ன நம்மளை ஐஃபோன் நம்மளாம் மேனுஃபேக்சர் பண்ணுறோம், நானில் அதை நம்ம பண்ணுறோமா, கார் நம்ம மேனுஃபேக்சர் பண்ணுறோமா, பஸ் அதை யூட்டிலைஸ் பண்ணுறதுக்கு நம்ம ஸ்கீம்ஸ் மட்டும் போடுறோம். எதுக்கு யூட்டிலைஸ் பண்ணுறதுக்கு ஸ்கீம்ஸ்? யூட்டிலைஸ் பண்ணுறதுக்கு அதை என்கரேஜ் பண்ணுறதுக்கு. தொழில் இங்கே வேன்னு சொல்கிறோம்ல, இடம் வேணும்னு கேட்டால் இடம் கொடுக்கணும், தண்ணி வேணும்னு கேட்டால் தண்ணி கொடுக்கணும், எலக்ட்ரிசிட்டி கொடுனாக்கா கொடுக்கணும். அதெல்லாம் தான் செய்ய வேண்டிய வேலை நம்மளுது. தொழில் அவனுது, முதலீடு அவனுது, உற்பத்தி பண்ணுறது அவன், விற்கிறது அவன், லாபம் பார்க்குறது அவன். ரைட்டா? நம்ம மக்களுக்கு வேலை வாய்ப்பு வேணுங்கிறதுக்காக நம்ம இதெல்லாம் செஞ்சு கொடுக்குறோம். ஓகே ஓகே. அண்ட் 2030 31 அந்த நிதியாண்டு வர்றதுக்குள்ளே தமிழ்நாட்டினுடைய எக்கனாமியை வந்து $1 trillion அளவுக்கு அதிகமாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு அரசு சொல்லியிருந்தாங்க. ஸோ இது பாசிபிள் தானா சார்? பாசிபிள். இது எப்படி சார் புரிஞ்சுக்கலாம்? இது அதே பேருக்கு இதில் 3 பங்கு இருக்குல்ல. இப்போ இருக்கிறதாட்ட 3 பங்கு. இப்போ 30 லட்சம் கோடி நம்மளுடைய இது. அப்போ ஒரு அதோட 3 பங்கு ஆகும். ஓகே. 1 trillion அப்படிங்கிறது இந்த 30 லட்சத்தினுடைய 3 பங்கு அப்படி. ஓகே. இப்போ தமிழ்நாடு அரசு அடுத்தடுத்த திட்டங்கள் எதை சார் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு வச்சுருக்காங்க? எதை மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுறாங்க? எப்பயுமே ஃபோக்கஸ் ஒன்று தான். என்ன ஃபோக்கஸ்னா எல்லாரையும் இன்க்ளூட் பண்ணி அதை யாரையும் எக்ஸ்க்ளூட் ஆகாமல் பார்த்துட்டு அதை வளர்ச்சியை கொண்டு போகிறது. ஓகே. அதுதான் பேசிக் பிரின்சிபல். நம்ம அப்போலேருந்து அதுதான் தொடர்ந்து அதான் பண்ணிகிட்டு இருக்கோம். ஓகே ஓகே. ஸோ அது சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் அந்த எப்படி சொல்கிறது அதே ஃபோக்கஸோடு இருக்காங்க நம்புறீங்களா? அவங்களுக்கு நமக்கு சம்மந்தமே இல்லை. அவங்க வேறு ஐடியாலஜிக்கல் ஃப்ரேம் ஒர்க் வச்சுருக்காங்க, நம்ம வேறு ஐடியாலஜிக்கல் ஃப்ரேம் ஒர்க் வச்சுருக்கோம். நம்ம என்ன ஃப்ரேம் ஒர்க் நம்மளை கைட் பண்ணுதோ நம்ம அதுபடி நடந்துட்டு இருக்கோம். அவங்களுக்கு என்ன ஃப்ரேம் ஒர்க் இருக்கோ அவங்க அதுபடி கைட் பண்ணுவோம். ஓகே. இல்லை, ஏன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ பீகாரில் நடந்த அந்த எலெக்ஷனில் ஜெயிச்சாங்க என்டிஏ கூட்டணி அப்படின்னு சொல்கிறோம்.
ஆனால் அதுக்கு பின்னாடி வந்து அவங்க கொண்டு வந்த திட்டங்கள் அங்கே ஒரு பேசிக் கம்யூனிட்டிஸ் கூட இல்லாமல் இருந்துச்சு. டாய்லெட்ஸாக இருக்கட்டும், வீடுகளாக இருக்கட்டும், சிலிண்டராக இருக்கட்டும், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் செஞ்சு கொடுத்துருக்காங்க. அதுவே ஒரு கைண்ட் ஆஃப் க்ரோத் தான் அங்கன்னு சொல்கிறாங்களே சார். நம்ம அங்கேருந்து பார்த்தோம்னா ஃபார் ஹையாகவே இருக்கும். ஸோ அதை எப்படி கம்பேர் பண்ணலாம் நம்ம? அதுவே ஒரு க்ரோத் அப்படின்னு அதே இது நீங்கள் கம்பேர் பண்ணக்கூடாது. ஓகே, நீங்கள் யாரோட கம்பேர் பண்ணிக்கணும்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் கம்பேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஈஸ்ட் ஏஷியன் கண்ட்ரிஸோட கம்பேர் பண்ணணும். ஓகே, ரைட்டா? அவங்க நம்ம சிங்கப்பூர் எவ்வளோ க்ளீனாக இருக்குது, நம்ம ஏன் இல்லை, நம்ம ஏன் இவ்வளோ குப்பையாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் அதை பார்த்தோம்னா தான் நம்ம உருப்படுவோம். நம்மளோட ரொம்ப கீழே இருக்காங்கல்ல, அவனை போய் பார்த்துட்டு அவனோட நான் நல்லா இருக்கேன், இல்லை அதையே அவங்க பெரிய விஷயமா நினைக்கிறாங்களே. அப்போ நம்ம அவங்களுக்கு இருக்கிற பஞ்சத்துக்கு அவங்க அதை நல்லா தான் நினைக்கிறாங்க. ஓகே, அதனால் அவங்களுக்கு அது ஒரு பெரிய தேவலோகமாக தெரியுது. என்ன நமக்கு அதெல்லாம் தாண்டி வந்துட்டதுனால நமக்கு வந்து இது எதுவுமே புதுசாக இருக்காது. ஆனால் இங்கே தமிழ்நாட்டில் மாடல் சொல்கிறாங்கல்ல சார், திராவிடியன் மாடல், குஜராத் மாடல் அப்படின்னு சொல்லிட்டு, டெல்லி மாடல் அப்படின்ட்டு. டெல்லியை நம்ம பார்த்து நிறைய விஷயங்கள் பார்த்துட்டு இருந்தோம். டெல்லியில் இருக்க மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி தமிழ்நாட்டோட கம்பேர் பண்ண முடியுமா டெல்லியை? இல்லை டெல்லியினுடைய க்ரோத் எந்த அளவுக்கு இருக்குது? டெல்லியோட க்ரோத் இந்தியா ஃபுல்லாக இருக்க பணத்தை எடுத்து கொண்டு வச்சுருக்கிற க்ரோத் அது. புரியுதா? நம்ம க்ரோத் என்னன்னாக்கா நம்ம அவனுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்க க்ரோத் நம்மளுது. ஓகே, அவங்க க்ரோத்தெல்லாம் பார்த்து நீங்கள் கம்பேர் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. அவங்களுக்கு என்ன இருக்குது? இந்தியா ஃபுல்லாக இருக்க கலெக்ட் பண்ணுற டேக்ஸில் 40% கொண்டு வச்சுக்கிறானுங்க. இஷ்டத்துக்கு செலவு பண்ணுறானுங்க எதுக்கு வேணாலும். நமக்குலாம் அது மாதிரியா இருக்குது. ஓகே. அண்ட் வேஜஸ் பற்றி பேசும்போது நம்ம க்ரோத்னு பேசுகிறோம். பட் எல்லாருக்குமே அந்த வேஜஸ் கரெக்டாக போய் சேருதா, சரியான அந்த அளவு தான் கொடுக்குறாங்களா அப்படின்ற ஒரு டவுட்டும் இருக்குல்ல சார். தமிழ்நாட்டினுடைய அந்த எக்கனாமிக்கல் க்ரோத் மட்டும் இருந்தால் போதுமா? இங்கே இருக்கக்கூடிய சாமானிய மக்களினுடைய ஊதியம் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு இருக்குது? பேசிக்கே வந்து பார்த்தீங்கன்னா 6,000 8,000 அவ்வளோதான் கொடுக்குறாங்க அப்படின்ற. இந்தியாவிலே 2வது ஹையஸ்ட் வேஜஸ் இங்கே தான். அது தெரியுமா? அந்த டேட்டாலாம் பார்த்துறீங்களா இல்லையா? எல்லாம் பேப்பரில் தான் வருது. நானும் உங்களை மாதிரி பேப்பர் படிச்சு தான் தெரிஞ்சுக்கிறேன். கேரளா ஃபஸ்ட்டு, செகண்ட் ஹையஸ்ட் வேஜஸ் வந்து இங்கே. அதனால தான் வந்து அவ்வளோ பேர் இங்கே மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ் வர்றது. ஓகே, ரைட்டா? இங்கே வேஜஸ் வந்து போராக இருந்தாக்கா அவ்வளோ பேர் வருவானாங்க. ஓகே. இல்லை கான்ட்ராக்டர்ஸ் கிட்ட போகும்போது அது வேற மாதிரி மாறுது அப்படின்ற குற்றச்சாட்டுகள்லாம் எது வேணாலும் குற்றச்சாட்டுலாம் இருக்கட்டும். நான் என்ன சொல்கிறேன் கேட்டிங்கன்னா, எல்லாரும் நடுவில் இருக்கான், அவெல்லாம் திங்காமலாம் கொண்டு வர மாட்டான். அவன் எதுக்கு மன கட்டணும்? ஆனால் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்பயும் அதில் வந்து அவங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்கிறதுனால தான் அவ்வளோ பேர் வர்றாங்க. ஓகே. இங்கே இருக்கிறவங்களாம் சொல்கிறாங்களா, என்ன சொல்கிறாங்க, வேஜஸ் இப்போ நீங்கள் போய் இங்கே இருக்கிற எம்ப்ளாயர்லாம் கேளுங்க, வேஜஸ் ரொம்ப அதிகமாகிடுச்சுனால பே பண்ண முடியலங்கிறாங்க. அதுக்கும் அதே தான் சொல்லுவாங்க. என்ன டாஸ்மாக் தான் அதுக்குன்னு சொல்லுவாங்க. என்னன்ட்டு எல்லாம் சரக்கு போட்டு படுத்துறாங்க, அவனும் வேலைக்கு வர மாட்டேங்க. ஓகே, ஓகே. டாஸ்மாக் வந்து எல்லாத்துக்கும் யூனிஃபார்மாக ஒரே சொல்யூஷன் தான். ஒரே ப்ராப்ளமாக அதுதான் அதே சொல்யூஷனும். ஆனால் இங்கே மதுவிலக்கு அப்படிங்கிறது சாத்தியம் தானா சார்? பீகார்லேயே சாத்தியம் இல்லை. ஓகே. பீகார்லேயே இப்போ கொண்டு வந்துருவாங்கன்னு நினைக்கிறேன், ஓப்பன் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவ்வளோ இல்லிசிட்டராக பழங்கி சாத்தியமாயிருக்கு அப்படின்னு தானே சார் சொல்லிட்டு இருக்காங்க. அங்கே விமன், சில்ட்ரன் இவங்கெல்லாம் தான் வந்து பெருமளவில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, தே ஆர் யூஸ் டு ஸ்மகிள் லிக்கர். ரேம்பட்டாக கிடைக்குதுங்கிறாங்க. குஜராத்தில் கிடைக்கும் தெரியுமா உங்களுக்கு? குஜராத்தில் கிடைக்குது தெரியும். அதே அப்புறம் குஜராத்தில் கிடைக்கும். குஜராத்தில் ட்ரை வந்து எப்போலேருந்து இண்டிபெண்டன்ஸ்லேருந்து ட்ரை அங்கே கிடைக்குது அப்படின்னு சொன்னால், பீகாரில் இப்போ ஒரு 3 வருஷத்துக்கு 4 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் ட்ரையை இம்போஸ் பண்ணிங்கன்னாக்கா ஒர்க் ஆகுமா? உலகத்தில் எங்கேயுமே ஒர்க் ஆனதில்லை. ஓகே, ஓகே. அப்போ அது பாசிபிளே கிடையாது. உலகத்தில் எங்கேயும் ஒர்க் ஆனதில்லை. ஹியூமன் நேச்சருக்கு அது ஒர்க் ஆகாது. எலெக்ஷன் நெருக்கத்தில் நிறைய ஸ்கீம்ஸ் வந்து இப்போ கொண்டு வந்து திணிக்கிறாங்க இந்த ஷார்ட் டைம் ஆஃப் பீரியட்ல அப்படின்னு சொல்லப்படுதில்ல. இது இங்கே மட்டும் புதுசாக ஒன்றுமே நாங்கள் பண்ணலையே. இல்லை அதுதான், இது இங்கே மட்டும் கிடையாது, தொடர்ச்சியாக இல்லை. நம்ம இங்கே நீங்கள் எதாவது பண்ணிடுமா? இப்போ புதுசாக எதுவுமே பண்ணல. இல்லை ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம பீகாரை எடுத்துப்போமே, 75 லட்சம் பெண்களுக்கு வந்து டெபாசிட் பண்ணியிருக்காங்க அக்கௌண்ட்டில் 10,000 சுயதொழில் தொடங்குறதுக்காக. ஸோ இந்த மாதிரி எலெக்ஷன் நெருக்கத்தில் நிறைய ஸ்கீம்ஸை கொண்டு வந்து மக்கள்கிட்ட திணிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறது ஃபஸ்ட்டு பாசிபிள்? அது காமிச்சிருக்காங்களே பாசிபிள்ன்ட்டு. ஓகே, அவ்வளோ பேருக்கு பணம் கொடுத்துருக்காங்களா? இதை எப்படி பிரேக் பண்ணுறாங்க சரி? இந்த நேரத்தில் நம்ம இதை கொடுத்தா அது கரெக்டாக அவங்கள போய் சேரும், அது இதுவாகும் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணாங்க, ஜெயிச்சு காமிச்சிருக்காங்க, அதனால் திரும்பி பண்ணுறாங்க. தமிழ்நாடு வந்து இத்தனை லட்சம் வந்து உலக வங்கியில் கடன் வாங்கி வச்சுருக்காங்க அப்படின்னு தொடர்ந்து சொல்கிறாங்களா? அது ஒவ்வொரு ஆண்டும் ஏறிட்டே இருக்குது. அதற்கான காரணம் என்ன சார்? நிறைய வேலை செலவு பண்ணுறோம்ல, மெட்ரோவுக்கு அவ்வளோ செலவு பண்ணுறோம், செலவு பண்ண திருப்பி கட்டணும்ல. ஓகே, அது எப்போ குறையும் அப்படின்ற ஒரு டவுட். எது குறையணும் சார்? அது நமக்கு இல்ல எதுக்கு குறையணும்? அது கடன் சுமை. அதுக்கு உங்களுக்கு என்ன இருக்கு சார்? உங்களுக்கு அதுக்கு என்ன இருக்கு? ஓகே, இல்ல நீங்க பதில் சொல்லுங்க எனக்கு. உங்களுக்கும் அதுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? தொடர்ச்சியா சொல்லப்பட்டே இருக்கு. நான் கேக்குற கேள்விக்கு பதில் சொல்லுங்க. அந்த கடனுக்கும் உங்களுக்கு என்ன தொடர்பு? எனக்கும் அதுக்கும் எந்த தொடர்பும். உங்க அப்பா வாங்கியிருந்தாலோ அல்லது உங்க அம்மா வாங்கியிருந்தாலோ அப்பயே தொடர்பு கிடையாது. ஓகே, நீங்க வாங்கியிருந்தீங்கன்னா அந்த பொறுப்பு எடுத்துக்கிறீங்க. என்னன்ட்டு நான் கடன் திருப்பி செலுத்த வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு இருக்கு. அரசாங்கத்துக்கும் உங்களுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? ஓகே, அரசாங்கம் கடன் வாங்குது, அரசாங்கம் திருப்பி கடன் கொடுக்க போகுது இல்லையா? அதில் வந்து திமுக இன்னைக்கு ஆட்சி இருக்கு, நாளைக்கு அண்ணா திமுக வரலாம். யார் ஆட்சியில் இருந்தாலுமே சரி. அப்போ யாருக்கு யார் எந்த கிடையாது. அரசுங்கிறது ஒரு தனி நிர்வாகம். அது புரியுதா?
வருஷம் அதுக்கு தினம் வருமானம் வந்துகிட்டு இருக்கும். ஓகே. என்ன வரியிலேருந்து என்ன செய்யும், தினம் வருமானம் வந்துகிட்டு இருக்கும், தினம் செலவாகிட்டு இருக்கும். செலவுடைய ஒரு பகுதி என்னன்னு கேட்டிங்கன்னா கடனுக்கு பணம் திருப்பி கட்டுறதுங்கிறது. ஓகே. அந்த கடனை வாங்கி என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்க மெட்ரோவில் ரயில் விடுறாங்க, பிடிசிக்கு பஸ் வாங்குவாங்க இல்லையா, அங்கே ஏதாவது டேம் கட்டுவாங்க, அது மாதிரி இது என்னென்னமோ பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஓகே. அதெல்லாம் என்னன்னு கேட்டிங்கன்னா 30 வருஷம் கழிச்சு 30 வருஷம் கட்டுறது. அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஃபியூச்சரில் என்ன பண்ணுற இன்வெஸ்ட்மெண்ட்டை கடனை வாங்கி இப்போ போட்டுட்டு அதுக்கு உண்டான ரீபேமெண்ட்டை கட்டிக்கிட்டே இருக்கீங்க. ஓகே. ஓகே. அதுதான் ப்ராசஸ். அதுக்கும் உங்களுக்கு சம்மந்தம் கிடையாது. இது சும்மா இது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா புரியறதுக்காக மக்களுக்கு என்ன செய்யணும், தமிழ்நாட்டை கடனில் கொண்டு வந்து நிறுத்திட்டாங்க பார்த்தீங்களா, இவ்வளோ கடன் வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது மக்கள் மனசில் அது ரெஜிஸ்டர் ஆகும்ல, எனக்கு காமனாக அதை கேட்கணும்னு தோணும்ல. அதுதான் இப்போ நானே உங்கள்கிட்ட கேட்குறேன், நீங்கள் பதில் சொல்லுங்கள். என்ன உங்களுக்கு எப்படி, உங்களுக்கு என்ன அதை பற்றி உங்கள்கிட்ட யாராவது உங்கள் சட்டையை பிடிச்சி கேட்க போகிறாங்களா? யார் சட்டை பிடிச்சி யார் கேட்க போகிறா? ஆனால் அதான் வந்து நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கெல்லாம் வாங்கிட முடியாது. எதை கடனை வந்து நீங்கள் வந்து நான் அங்கே வேணால் வாங்கிக்குவேன், எவ்வளோ வேணால் வாங்கிக்கலாம் வாங்க முடியாது. உங்களுடைய எக்கானமியோடைய சைஸ் எவ்வளவு, உங்களுக்கு எவ்வளோ அதுலேருந்து டேக்ஸ் எவ்வளோ வருது அப்படிங்கிறத வச்சு தான் நீங்கள் எவ்வளோ பணம் கடன் வாங்கலாம்னு கணக்கு. ஓகே. ஓ, அதுக்குமே வரம்புகள் இருக்குது, அதுக்குள்ளே தான் வாங்கணுன்ட்டு. ஆனால் டிஸ்ட்ரிக்ஸ் ஸ்டேட் வந்து இந்த அளவுக்கு க்ரோத் இருக்குது, இங்கே நம்ம கொடுத்தா அது க்ரோ ஆகும் அப்படிங்கிறத பார்த்து தான் கொடுப்பாங்களா? அந்த மாதிரிலாம் எதுவும் லிமிட், எக்கானமி எவ்வளோ பெருசு இருக்குன்னு பார்ப்பாங்க. ஓகே. இதை வந்து அவன் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருப்பான். புரியுதா? சட்டத்திட்டங்கள் இருக்குது அதுக்கு. ஓகே. ஓகே. எப்பயுமே என்னன்னு கேட்டிங்கன்னா கவர்மெண்ட்டில் ஒரு பைசா வெளியில் எடுக்கணும்னாலும் ஒரு பைசா உள்ளே வரணும்னாலும் எல்லாத்துக்கும் சட்டம் இருக்கணும். சட்டம் இல்லாமல் பண்ண முடியாது. இப்போ கடன் வாங்குறதுக்கு சட்டம் இருக்குது. ஓகே. அந்த கடன் வாங்குற சட்டம் என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா 3.5% உங்களுடைய ஜிஎஸ்டிபி இருக்குல்ல, அது ஜிஎஸ்டிபியில் 3.5% வரைக்கும் தான் வாங்கலாம், அதுக்கு மேலே வாங்க முடியாது. அப்படிங்கிற சட்டத்திட்டத்துக்குள்ளே தான் வாங்க முடியும். அது மேலே வந்து ஆர்பிஐ பர்மிட் பண்ணாது. ஓகே. ஓகே. ஆனால் இப்போ இங்கே வந்து நிறைய பேர் இங்கேருந்து வெளிநாடுகளுக்கு போய் வேலை செய்கிறாங்க. இப்போ அமெரிக்காவிலேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம 50% டேக்ஸ் போட்டிருந்தாங்க, நம்ம இங்கே இருக்கக்கூடிய தொழில் நிறுவனங்கள்லாம் பாதிப்புக்குள்ளே இருக்குது, மேனுஃபேக்சர் அப்படியே ஸ்டாப் பண்ணி வச்சுருந்தாங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்தோம். இப்போ அதெல்லாமே தமிழ்நாடு க்ரோத்துக்கு அடி வாங்குமா சார்? ஓகே. அதெல்லாம் பாதிக்கும். இப்போ அதை திரும்பவும் அந்த வரியை திரும்ப பெற்றுட்டாங்க, இல்லை வந்து இருந்தபடி பழைய என்ன வரி செலுத்திக்கிட்டு இருந்தோமோ அதே வரிக்கே கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னா அப்பயுமே நமக்கு க்ரோத் பாசிபிளா? அப்போனா இந்த இதே லெவலில் சஸ்டெயின் பண்ணலாம். ஓகே. நான் உங்கள் ஒரு கேள்விக்கு பதில் சொல்லும்போது சொன்னேன், நம்ம பொருளாதாரம் வந்து வெளிநாட்டு பொருளாதாரங்களோட ரொம்ப க்ளோஸாக பின்னியப்பட்டிருக்குது. ஆமாம். ஆமாம். இல்லையா? அப்போ அங்கே உள்நாடுகளில் என்னெல்லாம் பாதிப்பு இருக்கோ அதெல்லாம் நம்மளை வந்து பாதிக்கும். ஓகே. ஆனால் இப்போ எனக்கு என்ன டவுட்னா, அந்த ஹிந்து ஆர்டிக்கிளில் வந்து 9.69 அந்த அளவுக்கு தான் வந்து தமிழ்நாட்டினுடைய ஜிஎஸ்டிபி க்ரோத் அப்படிங்கிறது இருந்திருக்கு. அதே 2025 ஆகஸ்ட் மாதம் இந்தியன் எக்ஸ்பிரஸில் பார்க்கும்போது டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் பார்க்கும்போது 11.2 நம்ம சொல்லிட்டு இருந்தோம்ல, 11 அந்த 2 டபுள் டிஜிட்டில் வந்திருக்கு சார் அப்படின்னு சொல்லிட்டு. வித்தின் ஃபியூ மந்த்ஸில் எப்படி சார் இது கால்குலேட் பண்ணுறாங்க? கால்குலேட் பண்ணுறது அதுக்கு தான் படிங்கிறேன். நீங்கள் யாரும் படிக்கிறதே கிடையாது. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த நம்பர்ஸ்லாம் 3 நம்பர் 4 நம்பர் வரும். எப்படி அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து என்ன செய்வாங்கன்னா அட்வான்ஸ் எஸ்டிமேட் ஒன்று போடுவாங்க. இந்த இப்படி போயிட்டுருக்கு, இப்படி போயிட்டு இருந்தால் இவ்வளோ இருக்கும், இவ்வளவு இருக்குன்னு சொல்ல மாட்டாங்க, இவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது ரிவைஸ் எஸ்டிமேட்னு ஒன்று போடுவாங்க, இன்னும் கொஞ்சம் டேட்டாலாம் வந்ததுக்கப்புறம். அது வந்து நடுவில் வரும் ஒரு 6 மாதம் கழிச்சு, இந்த ஃபினான்ஷியல் இயர் ஆரம்பிச்சு 6 மாதம் கழிச்சு இவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து ஒன்று வரும், என்ன வரும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா இன்னும் அட்வான்ஸ்டு எஸ்டிமேட்னு ஒன்று வரும். அது என்ன செய்யணும்னா ஒரு 9 மாதம் 10 மாதத்தில் கடைசியாக எல்லா நம்பரும் வந்து சேர்கிறதுக்கு என்ன ஆகும் அப்படின்னாக்கா இப்போ ஒரு அந்த இயர் முடிஞ்சு 2 மாதம் 3 மாதம் ஆகும். அப்போ தான் எல்லா டேட்டாவும் கையில் வரும். அப்போ கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா தான் அதான் ஃபைனல். அப்போ நீங்கள் என்ன முதல்ல என்ன எஸ்டிமேட் பண்ணுறாங்கன்னா 8% வளரலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஓகே. அப்படி இல்லை நல்லா போயிட்டு இருக்கு அப்படின்னாக்கா 9. அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ எலெக்ஷன் ரிசல்ட்டை பார்த்தீங்கன்னா லீல்டு பார்க்குறீங்களா, அது போல தான் கடைசியில் பார்த்தீங்கன்னா எல்லா நம்பரும் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவ்வளோ இருக்கும். அப்படி வந்தது தான் ஃபைனல் நம்பர். ஓகே. அந்த டைமில் தான் வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்டு டென்ஷன்ஸ் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு, வாராக இருக்கட்டும் அந்த மாதிரி வச்சுங்களேன். உலக அந்த இது உலக அளவில் இருக்கக்கூடிய அந்த போர் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக பார்த்தோம். காசா இஸ்ரேலாக இருக்கட்டும், அதுக்கப்புறமா வந்து இந்தியாவிலேயே கூட அந்த 3 நம்பருக்கு உண்டான ரீசன் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன், ஏன் அப்படி மாறி மாறி வருதுன்ட்டு. இதுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை. ஓகே. ஓகே. ட்ரம்ப்பினுடைய வரி விதிப்புமே அந்த நேரத்தில் வருமா வராதா அப்படின்ட்டு இருந்துச்சுல சார், அது இதில் ஃப்ளக்சுவேட் ஆகாதா? இதெல்லாம் நடந்து முடிஞ்சது. ஓகே. இதெல்லாம் அப்புறம் தான் தெரியும் அதெல்லாம். ஓகே. முன்னாடி வந்த டேட்டாவை வந்து இப்போ அனலைஸ் பண்ணி கொடுக்குறது. ஃபைனல் டேட்டா அந்த 11% முடிஞ்சு போனது. இதில் இம்பேக்ட் இருக்குமா இல்லையா, அது என்ன ஆச்சு அப்படிங்கிறதெல்லாம் வந்து அடுத்த வருஷம் தான் தெரியும். ஓகே. ஓகே. ஸோ அடுத்தடுத்து தமிழ்நாடு இதே க்ரோத்தில் வேகமாக நகருமா, இல்லை இது சரியறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கா சார் இப்போ இந்த ட்ரம்ப் அவர்கள் விதிச்ச அந்த வரியினால? அதெல்லாம் சொல்ல முடியாது.
சொல்ல முடியாது, எப்படி சொல்ல முடியும்? Okay, ஏன்னா எது நடக்குதுன்னு எப்படி தெரியும்? ம் ம் ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து அதாவது பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் இருக்கிற growth அதே பேட்டர்னில் போச்சுன்னா, ம். இதே மாதிரி எக்ஸ்சேஞ்ச் ரேட் இருந்ததுன்னா, உங்களுடைய ஒரு நம்பர் சொன்னீங்கல்ல 2030, 31 அல்லது 31, 32 ஒரு ட்ரில்லியன் ஆகிடுவோம் அப்படிங்கிறது இந்த அசம்ஷன்லாம் இருக்குது இதில். ஏன்னா இந்த டபுள் டிஜிட்டே வந்து நம்ம ஒரு 14-15 இயர்ஸுக்கு முன்னாடி தான் அட்டைன் பண்ணியிருக்கோம். அப்போ இவ்வளோ லாங் கேப் கழிச்சு இவ்வளோ வந்திருக்கு அப்படின்னா அந்த 14-15 இயர்ஸ்க்கு முன்னாடி 11ஆக இருந்தது, அதுக்கப்புறமா 6ஆக இருந்திருக்கு, 7ஆக இருந்திருக்கு, 8ஆக இருந்திருக்கு, நீங்கள் சொன்ன மாதிரி 0.07 வரைக்குமே வந்திருக்கு. அப்போ நம்ம திரும்பவும் அந்த ஒரு 11 அட்டைன் பண்ணியிருக்கோம்னா அது ஃப்ளக்சுவேட் ஆகிட்டே தான் இருக்குமா? ஓகே. எல்லா இடமே அப்படி தான். ம். நம்மளது மட்டும் இல்லை, எல்லா இடமே ஃப்ளக்சுவேட் ஆகும். ஓகே ஓகே. ஸோ இப்போ நிறைய விஷயங்கள் தெளிவாக சொன்னீங்க. நேரத்திற்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ.